தேவன் கூப்பிடுகிற போது அந்த அந்த அழைப்பின் சத்தத்துக்கு நம்முடைய செவிகளை கவனமா திறந்து வச்சிருக்கணும். ஆண்டவர் அழைக்கிற போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டேன்னா அவர் என்னை அழைக்கிறார், அந்த சத்தத்துக்கு நான் என்ன செய்யணும்? செவி கொடுத்தாக வேண்டும். ரெண்டாவது பாருங்க, அவர் கூப்பிடுகும் போது என்ன செய்ய வேண்டுமா? ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்மை நடத்தும்படி அவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அவர் நம்மோடு கூட இணைந்து கொள்ளும்படி ஆயத்தமா இருக்கணும், எப்போ அவைலபிளா இருக்கணும். தேவனுடைய அழைப்பு இருக்கிற போது தேவன் கூட எதை கொடுத்து இருக்கிறாரா? அதற்குண்டான சகல விதமானவைகளை. பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், வான்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த வா என்கிற வார்த்தை உன்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறது, இந்த ஜலத்தின் மேலே நீ நடந்து வரும்படி. தேவனுடைய அழைப்பு பாருங்க, அவருடைய பிள்ளைகளாய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா இந்த அழைப்பு என்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறது. ஏசாமி சொன்னார் மத்தேயு 10:1 நீங்க வாசிச்சு பாருங்க, சீஷர்களை பார்த்து சகல விதமான அதிகாரம், பேய நோயை எதை வேணா நீ வரட்ட முடியும். ஏன்னா கர்த்தர் உன்னை என்ன செய்கிறாரா? அந்த அதிகாரம். தேவ பிள்ளைகள் பாருங்க, அந்த வா என்று சொல்லுகிற போது வசனம் சொல்லுகிறது, பேதுரு படவை விட்டு இறங்கி ஜலத்தின் மேலே இயேசுவினிடத்திலே போக நடந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோபு சொல்லுகிறான், ஜலம் கல்லுரு கொண்டதான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடு. அப்படியே எது மாறிட்டதான்? கல்ல போல. அப்போ இங்க பேதுரு இறங்குகிற போதே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ஜலம் எப்படி மாறி இருந்ததா? கல்ல போலதான் மாறி இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. ஏன்னா அதிகாரம். தேவன் நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். அந்த அதிகாரத்தை நீ சரியா பயன்படுத்தணும். நான் தேவ பிள்ளை, இது என்னை மேற்கொள்ள முடியாது. நான் தேவ பிள்ளை, இதன் மேல எனக்கு ஆளுகை உண்டு. நான் தேவ பிள்ளை, இவைகளை தாண்டி நான் வெளியே வருவேன். அதிகாரம் அதிகாரம் அதிகாரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் இங்கே பேதுருவை சொன்னார், வான்னு சொன்னார். இன்னைக்கு அதை தான் சொல்றார். வியாதியிலிருந்து விடுதலை வேணுமா? எஸ் சொல்றார், வாங்க என்கிட்ட. கர்த்தருக்கு மகிமை. சமாதானம் வேணுமா? வா என்கிட்ட. சுகம் வேண்டுமா? வா என்னிடத்துல. ரட்சிப்பு வேணுமா? வா என்கிட்ட. விடுதலை எதுவா இருந்தாலும் வா. தேவனுடைய அழைப்பது தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்கிட்ட வாங்க. ஏன்னா கர்த்தர் உன்னை அதிகாரப்படுத்த விரும்புகிறார். பேதுருவை இங்கே அதிகாரப்படுத்தி இருந்தால் அந்த அதிகாரத்திலிருந்து அவனை திசை மாற்றும்படி அல்லது அவனுடைய லக்கை கொஞ்சம் மடை மாற்றும்படி பிசாசு என்ன செய்கிறதை பார்க்கிறோம். அங்கே வேலை செய்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரச்சனைகளை காண்பிப்பான், அதை காண்பிப்பான். வசனம் சொல்லுங்க, ஒரே ஒரு நோக்கம்தான், அந்த அழைப்பை நோக்கி போய்கொண்டே இருக்கணும்.